ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கல்யாண வீடுகளுக்கு போனாலே அங்கே பரிமாறக்கூடிய உணவே ஒரு தனி சுவை தான். ஸோ அந்த மாதிரி மோஸ்ட்லி எல்லா கல்யாணங்களையும் கூட்டுன்னு சொன்னால் புடலங்காய் கூட்டு தான் மோஸ்ட்லி பரிமாறுவாங்க. அந்த புடலங்காய் கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய ஹோட்டல்ஸ்லேயும் சர்வ் பண்ணுவாங்க. நிறைய பேர் பிடிச்சி மறுபடியும் கேட்டெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க புடலங்காய் கூட்டு. இப்போது அந்த டேஸ்டியான கல்யாணங்களில் பரிமாறக்கூடிய அந்த புடலங்காய் கூட்டு நம்ம வீட்டிலேயே நாமளே எப்படி பண்ணலான்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரியா சமையல். குக்கரில் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறமா 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, அதுவும் அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். புடலங்காயை தோல் சீவிட்டு கழுவிட்டு அறுத்து வச்சுருக்கிறேன். புடலங்காய் வேகிற டைமும் பருப்பு வேகிற அளவும் வேறையாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி ரெண்டையுமே ஒரே இதில் குக்கர்லேயே வேக வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பருப்பு போட்டாச்சு. இப்போ பருப்புக்கு மேலே இந்த காயை போட்டுடலாம். ரெண்டையும் சேர்த்து கலந்து விட்டுறக்கூடாது. கீழே பருப்பு இருக்கணும், மேலே காய் இருக்கணும். அப்போ தான் ரெண்டும் சேர்ந்து வேகும். பருப்பு நல்லா வேகும். கீழே இருக்கக்கூடிய பருப்பு நல்லா வேகும், மேலே இருக்கக்கூடிய காய் ஓரளவுக்கு வேகும். ஸோ நமக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு அப்புறமா பார்த்துட்டு கடைசியில் பேலன்ஸ் உப்பு சேர்த்துக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு 1 கப் போல் தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். அப்புறமா 4 வெங்காயம், சின்ன வெங்காயம் 4, பச்சை மிளகாய். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் போல் சேர்த்துக்குங்க. அப்புறமா அரை ஸ்பூன் சீரகம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். குறகுறப்பாக அரைக்கணும், ஃபைன் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் கூட 1 ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நல்லா கூட்டு திக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். காய் பருப்பு எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு கடாய்க்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ இதில் அரைச்சி வச்சு அந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் ஊற்றிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்குங்க. ஏன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துருக்குறோம் இல்லையா, அதனால ஒரே இடத்துல கட்டியாட்ட பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்பப்போ கிளறி விட்டுக்குங்க. ஸோ அது ரெடியாகிறதுக்குள்ளே நாம் தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்க்குறேன். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பொரியட்டும். 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 இருக்கு போல் கருவேப்பிலை. தாளிப்பை எடுத்து இந்த கூட்டோட சேர்த்துடலாம். ஏற்கனவே காய் பருப்பு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தோம். இப்போ பத்தாததுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, கூட்டு ரெடி. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டா ரெடி ஆகிடும். கல்யாணங்கள் எல்லாம் பரிமாறக்கூடிய டேஸ்டியான புடலங்காய் கூட்டு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.